நீங்களும் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணலாம். கூகுள் போயிட்டு எங்க குக்கிங் வந்து நாட் அலோட். இப்போ எனக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஷேரிங் ரூம். கெட்டிங் யுவர் ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் இன் அப்ராட் இஸ் நாட் மேஜிக். லெட்ஸ் கோ. வீரன் உயிர் தெழுந்தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சோலோ சோபன் சேனல். இப்போ நான் அப்ராட்ல என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ல இருக்கேன். எனக்கு எப்படி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இன்டர்ன் கிடைச்சது அண்ட் நீங்களும் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். உன் பிரச்சனை டிப்பர் லாரி வச்சு ஆடுற அளவு இருக்கு, நீ எதுக்கு அடுத்த பிரச்சனை தலையிடுற? ஃபாரின் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொன்னோடனேயுமே ஏர்போர்ட், காஃபி ஷாப், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இந்த மாதிரி நிறைய நமக்கு மைண்டில் வரும். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி நிறைய ஸ்டெப் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்போம். வாட்ஸ்அப், கூகுள், லிங்க்டின் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் பார்த்து எதை அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்போம். நமக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சோன்னையும் நம்ம எக்ஸப்டேஷன் எப்படி இருக்கும்னா ஈஃபில் டவருக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிற மாதிரி நினைப்போம். பட் ரியாலிட்டி என்னன்னா, ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒய் டூ யூ வாண்ட் இட்? ஃபர்ஸ்ட் எதுக்கு நீங்கள் அப்ராட் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு உங்களை நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ஸை பில்ட் பண்ணுறதா இருக்கலாம், ரிசர்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கலாம், உங்கள் நெட்வொர்க்கிங்கை பெருசு பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி உங்கள் டார்கெட்டை ஃபஸ்ட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணேன்னா எதுவுமே பர்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணாமல் ரேண்டமாக அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது எனக்கு பெருசாக ரிப்ளேஸே வந்ததில்லை. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அது சம்மந்தமாக நிறைய அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நிறைய பாசிட்டிவ் ரிப்ளை வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபிக்ஸ் பண்ணி எழுதி வைங்க. எந்த கண்ட்ரி போக போகிறீங்க, என்ன ஃபீல்டில் போக போகிறீங்க, எந்த டைம் லைனில் போக போகிறீங்க, எவ்ரிதிங் பிகம் ஏ கிறிஸ்டல் கிளியர். எனக்கு அந்த மாதிரி கோலெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, சும்மா அப்ராட் இன்டர்ன்ஷிப் போனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கோ வித் யுவர் பேரண்ட்ஸ், நாட் இன்டர்ன்ஷிப். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் வித் காலேஜ் ரிசர்ச். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இக்னோர் தயர் காலேஜ் ரிசர்ச். பிளேஸ்மெண்ட் சேல்ஸ், ப்ரொஃபஸர், காலேஜ் வாட்ஸ்அப் குரூப், சீனியர்ஸ் ஆல் ஆர் கோல்டு மைன்ஸ். ஆல்ரெடி உங்கள் சீனியர்ஸ் போயிருக்கலாம், உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேளுங்க, உங்கள் ப்ரொஃபஸர் கிட்ட கேளுங்க. சம்டைம்ஸ் உங்கள் ப்ரொஃபஸர் போடுற ஒரு மெயிலில் கூட நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கு. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது மெசேஜ் வந்தால் அது மற்ற மெசேஜ் மாதிரி இக்னோர் பண்ணாமல் போய் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள். அதில் கூட உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஈவன் ஸ்மால் வாட்ஸ்அப் மெசேஜ் கேன் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்ன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து கன்ஃபார்ம் மெயில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அடுத்தடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 1 வீக் கழிச்சு ஃபாலோ அப் மெயில் போட்டு பாருங்கள். பில்டிங் யுவர் ப்ரொஃபைல். அப்ராட் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆர் காம்படேட்டிவ். மார்க்ஸ் அலோன் won't ஒர்க். ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட், ப்ரொஃபைல் மேட்டர். ஸோ உங்கள் சிவி கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 or 2 பேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ண ஆன்லைன் கோர்ஸ், ஒர்க் ஷாப் இதெல்லாம் கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கணும். லிங்க்டின் ப்ரொஃபைல் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். When I applying first time, I thought just sending the CV is enough. But reality, no reply. Now I know the follow-up mail is key. Find the right program. Don't randomly Google abroad internship. Go for the structure of the program like DAD, TEEP Taiwan, JSP Japan, MidTax like that. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கூகுள் போயிட்டு இன்டர்நேஷ்னல் இன்டர்ன்ஷிப் ஃபார் அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு போட்டு உங்கள் ஃபீல்டு என்னவோ அது போடுங்க. எல்லாமே லிஸ்ட்டில் வரும். டோன்ட் டைப் லைக் ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் வித் விசா அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். ஒரு அளவுக்கு மேலே பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க. இமெயிலிங் ப்ரொஃபஸர்ஸ் டைரக்ட்லி. இஃப் ரிசர்ச் இன்டர்ன்ஷிப், இமெயில் ப்ரொஃபஸர் டைரக்ட்லி. ஷார்ட், ப்ரொஃபஷ்னல், அட்டாச் த சிவி, எக்ஸ்பிளைன் ஒய் யூ லைக் தேர் ஒர்க்ஸ். மெயில் சப்ஜெக்ட் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக போடுங்க. சீக்கிங் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி போடுங்க. ப்ரோ கேன் ஐ இன்டர்ன் அந்த மாதிரி போடாதீங்க. ஸோ யூ சென்ட் ப்ராப்பர் இமெயில் வித் சிவி, காட் ரெஸ்பான்ஸ் இன் 1 வீக். ஃபஸ்ட்டு அவங்க ரிசர்ச் பேப்பரை ஃபுல்லாக படிச்சிருங்க. அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் எதில் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் மெயில் வந்து 150 வேர்ட்ஸுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் போய்க்கிறேன். டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன். Most of the program ask your CV, LOR, SOP, passport copy. ஸோ இதில் நீங்கள் எதில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்கள் வீசா ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ப்ரொஃபஸர் கிட்டலாம் போய் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸை கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபண்டிங் அண்ட் ஸ்காலர்ஷிப். மெனி இன்டர்ன்ஷிப் கிவ் யூ ஸ்டைஃபண்ட் லைக் டீப், மிட்டாக்ஸ். சம் இன்டர்ன்ஷிப் கவர் த லிவிங் காஸ்ட் ஆல்சோ. ஸோ அப்ராட் போய் கற்றுக்கணும் அப்படின்னா கடன் வாங்கி தான் போகணும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ என்னோட ஸ்டைஃபன் வந்து டாம் அப்புறமேலு டிரான்ஸ்போர்ட்டுக்கே கரெக்டாக இருக்குது.
வரதுக்கு அப்புறம் ஃபுட்டுக்கெல்லாம் நம்ம தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கு. ஃபுட்டை பற்றி பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, இங்கே குக்கிங் வந்து நாட் அலோட். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஸோ அங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே சேர்த்து பேக் பண்ணி ரெடி ஆயாச்சு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இன்டர்ன் கிடச்சி போகிறீங்கன்னா அங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும்னு விசாரிச்சுக்கோங்க. ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. குக் பண்ண தெரியுமா, குக் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா, இது எல்லாமே கேட்டுக்கோங்க. விசா அண்ட் ட்ராவல் ப்ரிப்பரேஷன். அப்ளை யுவர் விசா early, புக் யுவர் டிக்கெட்ஸ் ஆஃப்டர் அப்ரூவல். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எப்படி இருக்கும், டாம் எந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் கேட்டுக்கோங்க. இப்போ எனக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஷேரிங் ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும். சவுண்டையும் குறைக்க மாட்டான், அப்படியே வச்சுட்டு டார்ச்சர் பண்றானே. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் செக் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கரன்சி, சிம் கார்டு, எமர்ஜென்சி நம்பர் இந்த மாதிரி நிறைய வச்சுக்கோங்க. கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷன். லேர்ன் பேசிக் லோக்கல் வேர்ட்ஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ அப்போ தான் நீங்கள் அங்கே போய் சீக்கிரம் பிளண்ட் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் போகிற கண்ட்ரியில் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த லோக்கல் லாங்குவேஜை கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Selamat datang. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலோ, அங்கே இந்தியன் ஸ்டூடெண்ட் குரூப் இருந்தாலோ, தமிழ் ஸ்டூடெண்ட் குரூப் இருந்தாலோ அங்கே ஜாயின்ட் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் லைஃப் அப்ராட். ஸோ குக் பண்ணுறது கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க. அந்த ஊரில் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலியை வெறும் வீடியோ காலில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதெல்லாம் ஃபஸ்ட்டே யோசிச்சு மைண்டை செட் பண்ணிட்டு போங்க. நீ பேசாம போயிட்டு சிவாஜி. ஸோ ஃபைனலி, கெட்டிங் யுவர் ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் இன் அப்ராட் இஸ் நாட் மேஜிக், இட்ஸ் ஜஸ்ட் பிளானிங். ஸோ கமெண்ட் பிலோ யுவர் ட்ரீம் கண்ட்ரி ஃபார் இன்டர்ன்ஷிப். ஸோ ஹிட் த லைக் பட்டன், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சோலோ சோபன் கண்டென்ட். அது வரைக்கும் உங்க வேலை. எவருக்கும் அஞ்சாமல் நடை போடுவான், எந்த கேள்விக்கும் சரியான விடை கூறுவான்.